வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். நன்றி அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். நன்றி அப்பா. ரேப்ராகா ஃபரபலதரா ஷதரகா பரபலபா. ஆராதனை ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை சொல்லுமா. ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரீசு அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நல்ல ஆவியில நிறைஞ்சவர் ஆராதிப்போம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஆமென். ஆவியில செபிக்கணும், ஆவியில துதிக்கணும், ஆவியில ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட ஆராதனையில தேவன் வாசமா இருக்கிறார். நன்றிய பாரே பிரக பரபல தரபர சிப்ர பரக பரி பல தரபர கபரி பல தரிபிடு நல்லாடிய பாசைல ரே பிரக பரபல தரபர கபல பரபல தரபரி பல தரபட. உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவார். நன்றியப்பா. உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நன்றி அப்பா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கண்ணீரை காண்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க. எங்கள் கண்ணீரை காண்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஜெபத்தை கேட்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். விசுவாசத்தோட ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறோம். ஆமென். நன்றி அப்பா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம்.
room. Love you, Daddy. Re baladara shadara baraka vale baladaraba. அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் என்ன செய்கிறாராம்? இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. அன்பு திறனான பாவங்களை மூடு. Labraka farabare baladara baraka bare baladara baraka bare baladara baraka balabare dana. Hallelujah. Rebrabara baladara baraka bare baladara barashi baraka. Hallelujah. நன்றியப்பா. ரெப்ராகா ஃபலபரே பலதட பரே பலதட. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நன்றியப்பா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு செழிப்பு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு ஜீவன். அவர் பேர் என்னன்னா ஜீவநதி. ஹalleluya. அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நமக்கு ஜீவன் உண்டு, நமக்கு மரணம் இல்லை. ஹalleluya. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். நன்றி அப்பா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். மீண்டும் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். நன்றி அப்பா. பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஹalleluya. தூதர்களோடு ஆராதிப்பேன். நல்ல சத்தமாய் ஸ்தோத்திர பாலியோடு ஆராதிப்பேன். நன்றி அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் தப்புவிக்கிற வல்லவர். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்கிறவர், தப்புவிக்கிறவர். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் அவர் நம்மை தப்புவிக்கிறார். ஆமென். கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை இன்று தப்புவிக்கிறார். வியாதியிலிருந்து தப்புவிக்கிறார். மரணத்திலிருந்து தப்புவிக்கிறார். அவர் தப்புவிக்கிற தேவன். ஹalleluya. அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். இவரே ஓ என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர். லப்ரகா ஃபரபலதரா ஷதரகா பரபலதரதரதர. நன்றியப்பா. Ura frabaradara shikabara. Hallelujah. Braka faradara. Ulu frabaradara shikabara. Hallelujah. Hallelujah. Sharabara gandari andari akahandora bal. Ribanar yandana nidini banaka handuna bal. Yedanadana shikari andara andara bal. Frabara baladara shikabara baladara. Niminari andana braka farabaladara barashikabare balabali. கிருபை ஒவ்வொரு நேரம் அப்பா உம்மை மகிமை ஒவ்வொரு மகிமை 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 மகிமை. ஓ நிரப்பட்டோம் 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 அப்பா. நாள் அப்பா அபிஷேகத்தினால் நிரப்ப விசேஷித்த மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும். ஹalleluya. ரீகானா நந்தரவா நந்தரவா ரீகானா அந்தர அந்தரவா. நன்றிய பாரே பிரகா ஃபரபலதர பரி பலதர. இந்த இடத்தை மூடுது ஒரு மகிமை மேகம்.
என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். கடவுளே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுமா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். கொடுங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. மகிமையின் மேகமாக அப்பா இப்பொழுது ஆராதிக்கின்ற, துதிக்கின்ற, ஜெபிக்கின்ற அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு வளம் இறங்கட்டும். மகிமையாக நிரப்புங்க ஆவியானவரே. ஓ ஊற்றாக, நதியாக, அக்னியாக, பனிக்காலத்தியாக இறங்கி வந்து ஒவ்வொரு நிரப்புங்க. இந்த நதி போகும் இடமெங்கும் அப்பா ஆரோக்கியம் உண்டாட்டும். இந்த நதி செல்லும் இடமெங்க பரிசுத்தம். ஓ இந்த நதி செல்லும் இடமெங்கும் செழிப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு ஜீவனமாக தாகம் உள்ளடி எவனோ அவன் வந்து ஓ என் நன்றி வர கடவன், அவன் இலவசமா ஜீவத்தனிலே பரு கடவன். ரீபானா ராகாதானா ஆந்தரவா, என்னை விசுவாசங்களை உள்ளத்திலிருந்து ஜீவநதி பாய்ந்து ஓடும். சொல்லுங்க, ஜீவநதியே, ஜீவநதியே, ஓரி அந்த ரகபா ரகபா என்னில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓரி அந்த ரகமனா அந்தரபா, உனக்கு அணைக்கட்டி இல்லை, நான் தடைப்பட யாரும் இல்லை. ஓ தேசத்திலே பாய்ந்து செல், வெள்ளம் போல் பாய்ந்து செல். ஷாலாதானா மனா அந்தரபா ரகந்தல் யாதனே மீனாரி அந்தரபா அந்தரபா. ஓ நதியாக, நதியாக ஒவ்வொரு பாய்ந்து செல்லட்டும். உமக்கு அக்னியை எழுப்பட்டும். ஒரு அபிஷேக நதி போல நிரப்பட்டும், நிரப்பட்டும். தாகமுள்ள ஒவ்வொரு ஜனங்கள் இப்பொழுது ஓ விசிஷ்ட அபிஷேகம், கடைசி கால தீர்க்க அபிஷேகம், கடைசி கால எழுப்புல அபிஷேகம் இப்பொழுது மாம்சம் யாவரும் ஊற்றிட்டு வார்த்தைப்படி அப்பா தகப்பனே எல்லா வாலிபர்களும் அப்பா எல்லா வாலிபர்களும் அப்பா எல்லா மூப்பர்களும் சொப்பன ஆவி, தரிசன ஆவி, வாலிபர்கள் தீர்க்க ஆவி, ஓ அபிஷேக ஆவி, ஓ ஊழியக்காரி மேல ஊழியக்காரி மேல விசேஷத்தை எழுப்புற அபிஷேகம், ஒரு விசேஷ அபிஷேகம், விசேஷ அபிஷேகம் வானம் இருக்கட்டும், வானம் இருக்கட்டும், வானம் இருக்கிறது. அல்ல இறங்குது, வல்லமை இறங்குது அநேக மேல. புதிய அபிஷேகம், புதிய எண்ணெய் அபிஷேகம்,
ஷாலபாரா கந்தரபாரா கந்தரபா பச்சி பிடிக்க பரலோக ஆக்கி கத்தருக்கு வைரகம் எழும்பி glory கைகள் தட்டி வெற்றணும் இயேசு நாமத்தில் சாந்தா ராஜா நாஷிகி அந்த ரீபிரா நூமனா யந்தரபா கத்தர் அபிஷேகம் கோரிஸ் கொண்டார் இந்த வாசல் ஒரு நாள் பூட்டப்படாது இந்த பலகணிகள் ஜன்னல் பூட்டப்படாது கர்த்தர் எல்லாத்தையும் அவர் உனக்கு முன் சென்று எல்லா குரலும் சரியாக மாற்றி இதோ அழுது பிடித்து உனக்கு உண்டாசத்து இதோ உன்னை பாசிராதி பயப்படாதே ஓ நானே தேவன் நீ அறியப்படுத்தி ஓ உனக்கு முன்பாக சென்று அந்த காட்டுல பொக்கிஷங்களை மனதுக்கு பதில் கொடுப்பனால் நான் நீ அறிந்து கொள்வாய் உன்னை என் மனதை இடிக்கட்டு கட்டினேன் ராஜக கட்டே இடிக்கச்சு அவிழ்க்கும்படி உன்னை அபிஷேகம் பண்ணினேன் ஷாலபாரா கந்தரபாரா கந்தரபா யாதா நாமா தானின் அபிஷேகம் இறங்கட்டும் கண்கள் திறக்கட்டும் எல்லா காரியங்களையும் தரிசிக்க யோவானை போல ஓ அப்படிப்பட்ட அபிஷேகம் உண்டாட்டம் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே ஆழங்கள்ல சென்று ஆழங்கள் அபிஷேகம் ஆழங்கள்ல மறைப்பொருளை கட்ட சிலர் கொடுக்கின்றார் உன் மலை ஆழத்துல வீசு இது அப்பல் உன் படகு நிரும்பத்தக்கதாக நான் அதிசயமான காரியங்கள் நடுவில் நடப்பிப்பேன் ஷாலபாரா கந்தரபா ஆந்தூர் ஆந்தபா தீபரா தானாஷி ஆந்தரபா ஓ ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய் கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய் இலைகளெல்லாம் மருந்தாகணும் இலைகளெல்லாம் மருந்தாகணும் கனிகளெல்லாம் உணவாகணும் என்னுடைய எல்லாமே உமக்கு பயன்படணும் எதுவுமே வேஸ்ட் ஆகாம வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக எனக்குள்ள வற்றாத நதியா வாங்க ஆண்டவரே அப்பா நீர் எப்போது வற்றாத நதி எனக்குள்ள இருக்கணும்ப்பா ஓ நீ வசனமாகிய தீபத்தை எப்பொழுது நான் அப்பா வாசித்து கொண்டே ஓ என்னுடைய இருள் முற்றிலுமாக மாறி வெளிச்சம் பிரகாசிக்கிற ராஜா எனக்குள்ள இருந்த ஜீவனத்தை பாய்ந்து சென்ற அநேகரை பிரயோஜனப்பட்ட சொல்லுங்க காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க கேளுங்க தாகத்தோடு நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க என்ன நெருப்புங்கப்பா உங்க வல்லமையாலே என்ன நெருப்புங்கப்பா உங்க ஆக்கினி கேளுங்க ஒவ்வொருவரும் ஓ என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையினால அளவு கடங்க வல்லமை கட்டுக்கடங்க வல்லமை இதுக்கு அப்பாற்பட்ட வல்லமை எனக்கு வேணும் தாகத்தோடு ஒவ்வொருத்தருக்கு என்ன நிரப்பிடுங்க தாகத்தோடு நிரப்பிடுங்க ஒவ்வொரு பாத்திரம் நிரப்பிடுங்க நான் மூழ்கணுமே
ஆவியின் நதியில் மூழ்கணுமே. நிழலை தொடுவோன் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோன் அற்புதம் பெறணும். சொல்லுங்க, என் நிழலை தொட்டா கூட என் வல்லமை புறப்பட வேண்டும். சுகத்தை என் கச்சை தொட்டா, என் கச்சை தொட்டா கூட வல்லமை புறப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அனுமதி எனக்கு வேணுங்கிறத கேட்கிறேன். இப்பொழுது கைகள் உயர்த்தி அந்நிய பாஷை பேசி, ஓ பெற்றுடுங்க பெற்றுடுங்க. சாந்தா ராபா ரகா தானா மன்னா தானா ஆவியின் நதியில் மூழ்கணுமே. பேதுரு போல் பயன்படுத்திருங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன ரீபனா ரீதனா மந்தனா தானா சந்தனா லகமா நானா மந்தனா பல் யாதனா ரியகாதனா நரபா. நான் மூழ்கி எழுந்திருக்கட்டும், எழுந்திருக்கட்டும், எழுந்திருக்கட்டும். ஷாரா மனகந்த ராமா லகா அந்தரபல் யாதனா ஷியனே. நான் நிரம்பணுமே, ஆவியின் வல்லமே நிரம்பணுமே, நிரம்பணுமே. நாங்கள் ஓ கர்த்தர் உடைக்க வல்லமை இறங்கட்டும், ஒரு நிச்சல அபிஷேகம் இறங்கட்டும். ஷாலாபால கந்த ரபா ரகா அந்த ரபா அக்னியாய் மாறட்டும், அக்னியாய் மாறட்டும். ஓ மூழ்கட்டும், மூழ்கட்டும். சாதா நாமா நாகா சாதாரண வல்லமை இல்ல. இதோ சபையில சேர்ந்த ஒரு 10 நிமிஷம் வல்லமை இல்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் மணிக்கணக்காக அந்நியவாசி ஜெபிக்க அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு இறங்கட்டும், நான் ஸ்டாப்பா அந்நியவாசி ஜெபிக்க அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும். ஷாலாபால கந்த ரபா ரகா அந்த ரபா யாதரபா நெக்கினா அந்தரபா. ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஷாலாபால கந்த ராதா ராஷி அந்த ரபா ராஷி அந்த ரியா அந்த ரபா யாதரபா அந்த ரபா சூரா வந்த அந்த ரபா. மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை அதற்கு ஒப்பாக வல்லமை இறங்கட்டும். உன் காணப்படுகின்ற எல்லா மலைகளும் எரிகட்டும். இப்பொழுது தகர்ந்து விழுவதாக. நிற்க முடியாது. எந்த பிரச்சனையும் எது உனக்கு உண்டாக நிற்காது. சொல்லுங்க, நிற்காது, நிற்காது, நிற்காது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. நன்மை கிருபை தொடர்கிறது. அப்பா வீட்ல நீடித்து நான் நிலைத்திருப்பேன். அப்பா வீட்ல நித்திய காலமாய் நிலைத்திருப்பேன். ஒரு சமூகத்தில் வாசமாய் தெரிந்து கொண்டார். பிரகாரம் நான் வாசமாய் தெரிந்து கொண்டார். ஓ சமூகத்தில் ஆட்டப்பட்ட பச்சையான ஒளிவத்தை போல் இருப்பேன். சொல்லுங்க, நான் கனி கொடுப்பேன், என் கனி வாடாது. ஷாலாபாரா கந்தரபா ரகா அந்தரபா யாகானா மனாரி அந்தரபல் ஏதினா ஷீகி அந்தரி அந்தரபல் நீங்கா மனாரி அந்தரபல் ஏதினா சந்து ராகரபல் மசந்தர அந்தரபல். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் வசிக்கிறார். பார்வையற்ற கண்கள் பார்வை அடையட்டும். அப்படிப்பட்ட சுகமாக்கும் வல்லமை குணமாக்கும் வல்லமை நிரப்புங்கப்பா. தாகத்தோட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நிரப்புங்க, என்னை பயன்படுத்துங்க அப்பா. நான் யாரெல்லாம் தொடரணும், அவங்களுக்குள்ள அபிஷேகம் வரணும், வியாதி மாறணும், எல்லாம் காது கேட்கணும், பார்க்க கண்கள் பார்க்கணும்.
அப்பா நடக்கணும் அப்பா செயல்பட என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஓ மருத்துவரை உயிரோடு எழுப்பச்சி வல்லமை ஊற்றுங்கப்பா வல்லமை ஊற்றுங்க டாடி வல்லமை ஊற்றுங்க உண்மை பற்றி அறிந்த அறிவினால பிதாவை குமாரன் ஆவியானவரை அறிகின்ற அறிவின் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆழங்கள் அபிஷேகம் ஊற்றுங்க மரித்தோரை உயிரோடு எழுப்பச்சி வல்லமை இப்ப இறங்கட்டும் எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடவே தரிசனம் உரைத்திடவே அக்கினியை இறங்கிடுமே அக்னிநாவாக பொழிந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே கேளுங்க அக்னியை இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே கேளுங்க அப்பா என்னல்ல நதியாக அப்பா அக்னியாக மலையாக கேளுங்க அக்னியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே எலியா தன் ஜெபவேளையிலே கர்மேல் மலையிலே ஏறி ஜெபிக்கும்போது இதோ தேசத்திலே மழை இல்லை வறட்சி பஞ்சம் தேசமே அழிந்து கொண்டிருந்தது ஆனாலும் எலியாண்டு தன் ஜெபத்தை விடாமல் ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்னார் இதோ நான் நிரப்புவேன் தேசத்தை மழையினால் நிரப்பு என்று கர்த்தர் சொன்னபடி ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பினதை ஜெபவேளையிலே கண்டார் ஓ கர்த்தர் சொன்னார் நீ இப்ப எழுந்து ஆகாம் வரதுக்கு முன்பாக நீ ஓடு பெருமழை இந்த தேசம் பொழிய போகிறது நீ உன் கச்சை இடைக்கச்சி இதோ உறுதியாக பிடித்துக்கொள் ஒரு பெருமளை அபிஷேகம் நான் தேசம் ஊற்ற போகிறேன் ஒரு பெண்மாரிக்கால அபிஷேகம் ஒரு எழுப்புற அபிஷேகம் ஓ தேவ ஜனமே ஓ ஊற்ற போகிறேன் வெற்றுக்கள் ஆயத்தமாக ஆகாப்பை முந்த ஆகாப் ரதத்தை முந்த பெருமையான பார்வோனை முந்த அழிக்க கர்த்தர் உனக்குள் அதிகாரத்தை கொடுக்கின்றார் இதோ ஆகாப் ரதத்துக்கு முன்பாக ஓடு அவன் ரதத்தை காட்டிலும் அவன் ஞானத்தை காட்டிலும் அவன் பலத்தை காட்டிலும் அவன் முயற்சி காட்டிலும் உனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர் இதோ உன்னோடு குழந்தை அவர் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் இதோ ஆகாப் உன்னை பார்த்து நடுங்குவான் இயேசபேலை அழிக்கும் வல்லமை ஆகாவில் அழிக்கும் வல்லமை இறங்குது இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஓ என்னோடு கூட சேர்ந்து பாடுமா கைகத்தட்டி கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே கேளுங்க தாகத்தோடு அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக பொழிந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக கண்டு திகைக்கட்டும் பயங்கர ஜனங்களை பற்றிக்கட்டும் ராஜ விதைக்கட்கள் அவிழட்டும் மலை மேல அக்கினி ஜுவாலை என்று மோசே கண்டார் சொல்லுங்க நாம் இப்போ சீயோன் மலையில அந்த அக்கினி ஜுவாலையானவரை அருகிலே சென்று பேசுகிறோம் ஆராதிக்கின்றோம் பாடுகின்றோம் அவர் வேட்டுகின்றோம் அவரை நேசிக்கின்றோம் அக்கினியா என்றனால ஆண்டு இறங்கி வருவாரு இஸ்ரவேலின் தேவனாக சொல்லுங்க அப்பா என்ன யோவானை போல அக்னியாய் மாற்றுங்க கேட்போமா சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சீனாய் மலை மேலே
அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியை மாற்றிடுமே. சொல்லுங்க, அக்கினியை இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. நதியாக பாய்ந்திடுமே. சொல்லும், அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நன்றிய பரபிரகா பரபல பரி பலதரபலம் அதிகாமை பொழிந்திடுமே. நன்றியப்பா. லப்ரகா பரபல தரபரகா பரி பலதரதரத. அப்பா நிரப்புங்க. ரப்ரகா கேளுங்க, நிரப்புங்க. அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். சொல்லுங்க, அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். சொல்லுங்க, உங்க மேல கைய வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு எதிரான நுகத்தடிகளை முறிக்கும். நுகத்தடிகளை முறிக்கும். உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கு. ஆமென். உங்க பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்குள்ளே இருக்கு. அதுதான் அபிஷேகம். நன்றி அப்பா. எல்லா கட்டுகள் எரியட்டும், 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 எரியட்டும். எல்லா மரண கட்டுகள் எரியட்டும். வியாதியின் படுக்கைகள் மாறட்டும். மரண படுக்கைகள் மாறட்டும். காதுல இருக்கிற சவுல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். பலவீனங்கள் மாறி போட்டும். இன்ஃபெக்ஷன் மாறி போட்டும். ஓ, மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஜீவ தண்ணீர் இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்துல பாயட்டும். எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, தசையில இறங்கட்டும். பலனடையட்டும், பலனடையட்டும், பலனடையட்டும். ஜீவன் அடையட்டும். ஆமே. நன்றி அப்பா. நாங்கள் அவருடைய ஜீவனை அடைந்து ஆள்வோம். சொல்லுங்க, அவருடைய ஜீவனை அடைந்து நாங்கள் ஆளுவோம். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். அப்படி ஆவியிலே நிறைஞ்சு வார்த்தையை கேட்க போறோம். சங்கீதம் 65 எடுங்க. நன்றி அப்பா. சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. சீயோனிலே ஆமென். போதும். ஆமென். சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கும். பொருத்தனை நிறைவேற்றப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கும். ஆமென். அவருடைய நாம் இருக்கிற இடம் சீயோன். வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12 அதிகாரத்துல போட்டிருக்கு, நீங்களோ சீனாய் மலையின் இடத்திற்கு வந்து சேராமல் சீயோன் மலையின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். சொல்லுங்க, நாங்க சீயோன் பர்வதத்திற்கு, மலையின் மேல் மலையின் இடத்திற்கு வந்து சேர்ந்துட்டோம். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடம் எங்க இருக்கிறோம்? சீயோன். சீயோன்ல என்ன இருக்கும்? துதி. ஹல்லேலூயா. துதி. சீயோன்னா என்னது? துதி. ஹல்லேலூயா. சீயோன்ல என்ன இருக்கும்? துதி. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது அது எங்க இருக்கும்? என் வாயில இருக்கும். சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அவருடைய துதி என் வாயில இருக்கும். பொருத்தனை செய்யப்படும், நிறைவேற்றப்படும். ஆமென். தாவீது சொல்றார், தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தரை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. தொழுது கொள்வேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்றது, அவரை துதிக்கிறதா அவருக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பொருத்தனை. ஹல்லேலூயா. அவர் உங்ககிட்ட பொண்ணு வெள்ளி என்கிட்ட தான் கேட்கல, அதத்தான் இதைத்தான் கேட்கல. என் பிள்ளைங்க என்ன துதிக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அவர் துதி சொல்லி வருவோம். ஆமென். அவர் துதியை நாங்க சொல்லி வருவோம். போற இடத்தெல்லாம் துதி. ஹல்லேலூயா. எங்க போனாலும் துதிப்போம். நாங்க சொல்லி வருவோம். வீட்டுல மட்டும் இல்ல, வேலை பார்க்கிற இடத்துல அவரை துதிப்போம். சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்க போனாலும், ஸ்கூலுக்கு போனா துதிப்போம், காலேஜ்ல துதிப்போம், எங்க போனாலும் அப்பாவை துதிப்போம். அவரை துதி எப்போது என் வாயில இருக்கோ, எப்போது என் வாயில இருக்கோ. ஹல்லேலூயா. பொருத்தனை செலுத்துவேன்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ரட்சகரை தொழுவேன். ஹல்லேலூயா. இதுதான் பொருத்தனை. ஆமென். யார வியாதி வந்துட்டுன்னா சிலர் சொல்லுவாங்க, இந்த 100 ரூபாய் கொடுக்குறேன். நான் கூட பண்ணியிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. உங்க 100 ரூபாய்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்ல, குப்பை. ஹல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லுங்க, டாடி உங்களை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மையை நினைச்சு நித்திய நித்தியமாய் உமக்கு துதிப்பேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. அவரை துதி. ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற துதி எப்போது எங்க இருக்கும்? சீயோன்ல அமைந்து. சீயோன்ல எப்போதும் துதி. உங்க வீடு ஒரு சீயோன். மைண்ட் அப்படி செட் பண்ணிடணும். ஏதோ வாரத்துல ஒரு நாள் சர்ச்சில் போறேன், அதான் அங்கதான் நான் துதிப்பேன்னு சொல்லக்கூடாது. நீங்க இருக்கிற இடம் சீயோன். அந்த உணர்வு இருந்தா உங்க வீடு பரலோகமாய் மாறும். உங்க வீட்டுல பரலோக ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் எப்பவும் தங்கி இருக்கும். உங்க வீட்டுல எப்போதும் துதிங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் ஜெபத்தை தள்ளாத தேவன். அவர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார்? நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்பனா நமக்குள்ள என்ன உணர்வு வேணும்? நான் நீதிமான். ஹல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நான் பாவி அல்ல, நான் நீதிமான். இயேசுவின் இரத்தத்தால் நான் நீதிமான். அவர் என்னை தம்முடைய இரத்தத்தால் கழுவி நீதிமானாக பிள்ளையாக மாற்றிவிட்டார். எனவே என் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அடுத்த வசனம், ரேப்ராகா ஃபலதர் விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. ஹல்லேலூயா. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்கும். தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை அவர் மேல போட்டு பாவத்திலிருந்து நமக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. மாம்சத்திலே அவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார். ஒரு பரிகாரத்தை அவர் சிலுவையில முடிச்சிட்டார். இனி நீங்க ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும். அவருடைய பிரசன்னத்துல வந்து இயேசுவே என்ன ரத்தத்தால கழுவுங்கன்னு சொன்னா போதும், மன்னியும் சொன்னா போதும், உடனே அவர் மன்னித்து உங்களுக்கு மறு வாழ்க்கை கொடுப்பார். ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கினார். ஓ, குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கினார். மடுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்க, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். அவர் பாவங்களை எல்லாம் என்ன பண்றாரா? நிவர்த்தியாக்குகிறார். குற்றங்களை மன்னிக்கிறார். பாவங்களை முதுக்கு பின்னாடி எறிந்து போடுறாரா. சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்ட, இனி நான் நினைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்றாரு. அவர் ஒரு நிவர்த்திய சீயோன்ல பாவத்துல இருந்து ஒரு நிவர்த்தி உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சீயோன்ல தெளிக்கப்படுகிற இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுங்க. அவருடைய ரத்தம் இப்போ நம்ம மேல தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க, ஆமென், அந்த ரத்தம் இருக்கிற மண்டலத்துல உங்களை கொண்டு போய், இயேசுவின் ரத்தம் இருக்கிற மண்டலத்துல உங்களை கொண்டு போவார். உங்க மேல அவருடைய ரத்தம் தெளித்து தெளிச்சு நீங்க கழுவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எபிரேயர்ல போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீங்க அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று பேதுரு சொல்றார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ரத்தத்தினால் இன்னைக்கு நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் பாவத்திற்கான ஒரு நிவர்த்தியை அவர் நமக்கு உண்டு பண்ணிட்டார் சிலுவையில. அவர்கிட்ட வரும்போதெல்லாம் நமக்கு பாவங்கள் நிவர்த்தி ஆயிரும். ஆமென். நிவர்த்தி ஆயிரும். இனி பாவத்திற்கான தண்டனை
கிரயத்தை நாம் செலுத்த தேவையில்லை, அவர் செலுத்திட்டார். ஹல்லேலூயா. தைரியமா அவருடைய ரத்தத்தினாலே கிருபாசன தண்டையில சேர அவருடைய ரத்தம் நமக்கு தைரியம் கொடுக்குது. நீங்க தைரியமா வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். பிரகாரங்கள் வீட்டின் நன்மையால் திருப்தியானோ. ஆமென். வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியா. உங்கள் பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன். நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆண்டவருடைய சமூகத்திலே வாசமா இருக்கிறதுக்கு அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், என் பிள்ளைங்க நான் இருக்கிற இடத்துல அவங்க வாசமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம சீயோன்ல அவரோட வாசமா இருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோட நம்ம வாழ்றோம். இந்த கிருபை எப்படி கிடைச்சுனா அவர் நம்மளை செலக்ட் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல இல்ல. ஆனா ஒரு சில கூட்டம் எப்போது இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வேதம் சொல்லுகிற அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்க போகிறாரோ அங்கே அவரை பின்பற்றினவர்கள். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா இரவும் பகலும் அவருடைய பிரசன்னத்திலே இருக்கு. இதுதான், இது அவர் செலக்ட் பண்ண பீப்பிள். ஹல்லேலூயா. இது அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள். அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் தம்முடைய வீட்டின், வாசிக்கலாம், நன்மைனா உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியானோ. ஆமென். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். ஹல்லேலூயா. அப்பா வீட்ல என்ன இருக்கு? சந்தோஷம். அப்பா வீட்ல என்ன இருக்கு? நன்மை. அப்பா வீட்ல என்ன இருக்கு? ஆடல் பாடல் சத்தம். ஆமென். நடன களிப்பு. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வீட்டின் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். ஏதோ கொஞ்சம் கொடுக்கிறவர் இல்ல, திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு திருப்தி ஆக்குறாரு? அவரோடு வாசம் பண்ற பிள்ளைங்களுக்கு. ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு வாசம் பண்ணினான், நடந்தான், அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவரோடு வாசம் பண்ணுகிற பிள்ளைகள், அவரோடு நடக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு மரணம் இல்லை. அவர் வீட்டில் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறார், அழிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறார். நீங்கள் குறைவே இல்லாம இருப்பீங்க, நிறைவா இருப்பீங்க. ஆண்டவருடைய வீடு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு அம்பானி அதானி இருக்கான், அவன் வீட்டிலேயே பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்குமா? உலக இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுற ஒரு காட்டு புழுக்க அப்படின்னா நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் வீடு எவ்வளவு செழிப்பா இருக்கும், அவர் வீடு எவ்வளவு நன்மையினால் நிறைந்திருக்கும். அந்த வீட்டின் நன்மையினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். கன்னியாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்களும் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியில உத்தரவாதீர். ஆமென். நீர் பயங்கரமான காரியங்கள் செய்ததனால் நீங்கள் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவாதீர். ஆமென். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? நீதி செய்கிறார். அவரோடு வாழுகிற பிள்ளைங்க வாழ்க்கையில நீதி செய்கிற. எப்படிப்பட்ட நீதி? பயங்கரமான காரியங்களை. ஹல்லேலூயா. பயங்கரமான காரியங்களை நம் மூலமாய் செய்கிறார். சத்துருக்கள் நடுங்கத்தக்கதா பயங்கரமான காரியங்களை நமக்குள்ள இருந்து அவர் செய்கிறார். தொடர்ந்து. ஆமென். வல்லமை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தை அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியை அதட்டுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரான சமுத்திரம் போன்ற பிரச்சனை, கடல் மாதிரி, சுனாமி மாதிரி எழும்பி வரலாம். கர்த்தர் அதை அடக்குறார். ஜனங்களின் அமளி, உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடி ஒரு கூட்டம் உங்களை நிந்திக்கலாம், தூசிக்கலாம், வேதனைப்படுத்தலாம். கர்த்தர் அதட்டுகிறார். ஹல்லேலூயா.
ஆமென் அதட்டுகிறார். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக, ஹalleluya, யோசபாத் மன்னனுக்கு விரோதமாக 5 ராஜா ஒரு கூட்டம் வந்துச்சு. 5 விதமான படைகள் வந்துச்சு. அவன் துதிச்சான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. அந்த 5 ராஜாக்கள், 5 தேசங்கள், அது ஒரு மனுஷனுக்கு விரோதம். ஆனா 5 கூட்டமும் அடிச்சிட்டு வெட்டுண்டு மடிச்சிட்டு, ஹalleluya, அவர்கள் பாடி துதிக்கும் போதே, துதிக்க தொடங்கும் போதே சத்துருக்கள் தங்களுக்குள், ஹalleluya, நன்றியப்பா, ரபரபலபரே பலதரபரபா, துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவரீர் பூமியை விசாரித்து, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கலிகூர பண்ணுகிறார். காலையும் மாலையோ கலிகூர பண்றார். எதற்கா, எப்படி, எதனால நம்ம காலையும் மாலையும் நம்ம கலிகூர பண்றார்? எப்படி கலிகூர பண்றாரா? பூமியை அதை விசாரிக்கிறார். ஹalleluya. அவர் காலையும் மாலையும் நம்மை விசாரிச்சுட்டு போறது மட்டும் இல்ல, நீர் பாய்ச்சுகிறார். ஹalleluya. நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். அவருடைய களஞ்சியத்திலிருந்து எடுத்து கொடுத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார். ஹalleluya. அடுத்தது நீதியான அடையாள இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார். அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார். ஹalleluya. அவர் அடையாளத்தை போடுறார். ஹalleluya. சத்துருக்கள் பயப்படத்தக்கதாக உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். அடையாளத்தை போடுறார். ஹalleluya. ஒரு அடையாளத்தை போட்டு பயங்காட்டுறார். ஹalleluya. சத்துருக்கள் பயப்படுறாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்ல, அன்னைக்கு செங்கடல்ல பிளந்த ஆண்டவர் பிளந்த அற்புதம் செய்யறார். அவங்க நடந்து போறாங்க, வெட்டாந்தரையில நடந்து போறது போல நடந்து போறாங்க. அப்போ எகிப்து ஜனங்கள் அவங்களை பின்பற்றும் போது, அப்ப என்ன பண்றாருன்னா, அவங்க ரதத்துடைய அந்த டயரை ஆண்டவர் கலத்தி விட்டுட்டார். அப்ப அவங்க பயந்து நடுங்குறாங்க. அப்போ ஒரு கூட்டம் சொல்லுது, அந்த ராஜாவை பார்த்து சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நமக்கு எதிராக யுத்தம் பண்றாரு, நம்ம திரும்பி போயிருவோங்கிறான். அன்னைக்கு பயந்து ஒரு அடையாளத்தை முதல்ல அடையாளத்தை காட்டுறார். அதுல அவன் தப்பிச்சிட்டான்னா உண்டு. சரி, இவன்கிட்ட மோத வேண்டாம், இவனோடு கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. நம்மளால ஜெயிக்க முடியாது நினைச்சிட்டான்னா தப்பிச்சான். அன்னைக்கு திரும்பி போயிருந்தா அன்னைக்கு தப்பிச்சிட்டான். ஆனா அவன் இருதயம் கடினமாயிட்டு தொடர்ந்து வரட்டுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அழகா போய் சேர்ந்துட்டாங்க. கடவுள் என்ன பண்ணிட்டார்னா, செங்கடலை மூடிட்டார். ஹalleluya. பார்வோனையும் அவன் சேனையும் சமுத்திரத்திலே செங்கடலிலே மூழ்கடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. முதல்ல அடையாளத்தை போடுவார், மனம் திரும்பலன் அழித்து போடுவார். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். அடுத்த வசனம், நீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். ஆமென். தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறார். ஆமென். அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆமென். பூமியை விசாரிச்சுட்டு அதை என்ன பண்றாரா? செழிப்பாக்குறார். ஆமென். நீர் பாய்ச்சுறார் முதல்ல. இரண்டாவது நமக்காக யுத்தம் பண்றாரு. மூணாவது நம்முடைய வாழ்க்கைய செழிப்பாக்குறார். ஹalleluya. ஆண்டவருடைய கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா. உங்க வாழ்க்கை இந்த ஆண்டு செழிக்கும். சொல்லுங்க, இந்த 2026ல என் வாழ்க்கை செழிக்கும், என் பொருளாதாரம் செழிக்கும், என் சரீரம் ஆரோக்கியமாய் மாறும், புஷ்டியும் பசுமையாய் மாறும், இளமையாய் மாறும். ஆமென். அழகாய் மாறும். சொல்லுங்க, நன்றி அப்பா. அவர் செழிப்பாக்குகிறார். அவர் காலை மாலை என்ன பண்றாரு? களிப்பாக்குகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி நீர் பாய்ச்சி விசாரித்து சத்துருக்களுக்கு அடையாளத்தை போட்டு நம்மளை என்ன பண்றாரு? காலை மாலையும் செழிப்பாக்குகிறார். பாடுமா? காலையும் மாலையும் அல்லேலூயா.
நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. சொல்லுங்க. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் அசையும். அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாக அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து மலைகளால் கரையை பண்ணி பயிரை ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. நெய் என்றால் கொழுப்பு. ஹல்லேலூயா. நெய் என்றால் ரிச். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் உங்க பாதையெல்லாம் செழிப்பா இருக்கும். உங்க பிசினஸ் செழிப்பாய் மாறும். உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறும். கொழுப்பாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறைவே இருக்காது, தரித்திரம் இருக்காது. அவர் உங்கள் அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்கள் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். வியாதி உங்களை விட்டு விலக்குகிறார். இந்த ஆண்டு வியாதி இருக்காது, மரணம் இருக்காது, தரித்திரம் இருக்காது. செழிப்பாய் மாற்றுகிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். நன்மை என்ற கிரீடத்தை உங்கள் தலையில வச்சிட்டார். உங்க பிள்ளைங்க மேல வச்சிட்டார். இந்த ஆண்டு முழுவதும் நன்மை மட்டும் தொடரும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசித்து முடிக்கலாம். வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது. வனாந்திர தாபரத்திலும் பொழிகிறது. சுற்றிலும் பூரிப்பா இருக்கிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பா இருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. ஆடுகள் நிறைஞ்சு இருக்கும். பள்ளத்தாக்களை தானியத்தால் மூடி இருக்கும். ஹல்லேலூயா. கம்பீரத்து பாடுது. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல நன்மை நிறைஞ்சு இருக்கும். நீதிமானுடைய வீட்டுல அநேக பொக்கிஷம் இருக்கும். உங்க வீட்டுல என்ன என்ன இல்லன்னு நினைக்கீங்களோ எல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஆடு மாடு நிறைஞ்சிருக்கும். ஆடு மாடு எல்லாம் அந்த காலத்துல செழிப்பு. அந்த காலத்துல ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கிறவங்க செழிப்பு. ஒட்டகம் எல்லாம் வச்சிருந்தா கப்பல் வச்சிருக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. பிளைட் வச்சிருக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. குறைவுங்கிறதே இருக்காது, தரித்திரம் இருக்காது. உங்க களஞ்சியம் நிரம்பி இருக்கும். இந்த ஆண்டு நிரம்பி வழிகிற நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். நல்லா அப்படியே வாய் திறந்து துதிங்க. ரபா லகபா ரஃபா லபா ரிகபா லபா லோஃப்ரோ கபா ரபா லபா ரிபா லதா ரபா ரகபா லபா ரிபா லதா ரபா ரேமனா ஷதா ரகபா லபா ரிகபா லபா ரிகபா லதா ரபா. இந்த ஆண்டு உங்களை நிரப்புறார். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இந்த ஆண்டு நம்முடைய ஊழியத்துக்காக, பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்துக்காக தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல நீங்க தாங்க விரும்புனீங்கன்னா, விதைக்க விரும்புனீங்கன்னா, ஜெப மையம் கேட்ட விதைக்க விரும்புனீங்கன்னா, Facebook, நம்முடைய Facebookல, YouTubeல, நம்முடைய Instagram எல்லாத்துலயும் நம்முடைய நம்பர் இருக்கும். 2 மொபைல் நம்பரும் இருக்கும். நீங்க கூகுள் பே மூலமா விதைக்கலாம். இல்லைன்னா தொடர்பு கொண்டு நீங்க விதைக்க விரும்பினா விதைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், பாதை நெய்யாய் பொழிகிற செய்கிற தேவன். அப்பா, இந்த வருஷம் பெருக பண்ணுங்க. நிரப்புங்க. நிரம்பி வழியட்டும். ஒவ்வொருடைய ஆமென் களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். தானியத்தினால் நிரப்புங்க. ஆரோக்கியத்தால் நிரப்புங்க. சாகாமை அழியாமையினால் நிரப்புங்க. ஜீவன் அழியாமையினால் நிரப்புங்க. மகிமையினால் நிரப்புங்க. ஆரோக்கியத்தால் நிரப்புங்க. நன்மையினால் முடிசூட்டுங்க. ஹல்லேலூயா. நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு உடையும். அல்லேலூயா. சொல்லுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. சுவாசமே அல்லேலூயா. காலையில் போகும்போது பலனாக மாறும். ஆமென். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுமா நல்ல சத்தமா. அல்லேலூயா. அல்லேலூயா.
பிராகா பலபரே பலனல்லே என் உயிரிலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. நல்ல சத்தமா உங்க வீடு சீயோன், ஆமென். அது பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. அங்கதான் நம்ம இருக்கோம். எஸ் நம்ம வீடு அங்கதான் இருக்கு. அல்லேலூயா. எனவே எப்பவும் துதிங்க. சத்து ஆமென். பிராகபலியில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சிரிங்க சிரிங்க. அல்லேலூயா. பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் உடையும். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க. வருஷத்தை நன்மையினால் முடிசூடு பண்ணுகிற தேவன், பாதையை நெய்யாய் பொழிய செய்கிற தேவன். ஆண்டு முழுவதும் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியட்டும், வளர்ந்து பெருகட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்து பெருகட்டும். கடன் பிரச்சனை ஒண்ணெல்லாம் போட்டும் கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றும். ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கிற கரங்களாக மாற்றுங்க. பெருக பண்ணுங்க. வலை கிளியத்தக்கதாக, படகு நிரப்பதக்கதாக நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. பிசினஸ் நிரப்புங்க. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். என்ன பிசினஸ் செஞ்சானது, போட் வச்சிருந்தாலும் சரி, என்ன பிசினஸ், அந்த பிசினஸ் ஆசீர்வதிக்கிறோம். பெருகப்படுங்க. இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு, நிறைவான நன்மை நான் நிரப்புங்க. எல்லா கட்டுகள் உடையட்டும். இதுவரைக்கும் கட்டி வச்சிருந்த கட்டுகள்லாம் உடையட்டும். எழும்ப முடியாதபடி கட்டி வச்சிருந்த எல்லா பாவ கட்டுகள், சாப கட்டுகள், எல்லா மரண கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், ஏவல் கட்டுகள் எல்லாம் எரியட்டும். ஒரு பரிபூர்ண சுகம், விடுதலை உண்டாகட்டும். நிறைவான நன்மை நான் நிரப்புங்க. சந்தோஷத்தினால் நிரப்புங்க. காலையும் மாலையும் களிகோரட்டும். வீட்டுல எப்போதும் சந்தோஷம் கேட்கட்டும். கவலையே இருக்க கூடாதுப்பா, கண்ணீரே இருக்க கூடாது. இனி மரணம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை என்ற வார்த்தையின்படி அப்படியே ஆகட்டும். ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடியா பெருகட்டும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you all.